வணக்கம். மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபத்துல உங்க அண்ணி இனிமேல் உங்கள் அன்னை, உங்கள் தாய். நான் அண்ணி கிடையாது, இனிமேல் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்த உடனே நமக்கு புரிஞ்சிருச்சு. மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்களுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு நல்லா நமக்கு புரியுது. அதுவும் மம்தா பானர்ஜி மாதிரி கதர் சேலை கட்டிக்கிட்டு அப்படி லப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு பொதுமக்களா என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறத பார்க்க எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் ஜானகியவே மக்கள் நிராகரிச்சுட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா காரணம் என்ன? தமிழக மக்கள் எப்பயுமே ரியல் ஜோடிகளை விட ரீல் ஜோடிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எம்ஜிஆர் ஜானகின்னு சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சினிமாவில பார்த்தது அவங்க மனசுல நல்லா பதிஞ்சிருச்சு. அப்புறம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நீங்க போய் கிராமத்துல போய் கேளுங்களேன், விஜயகாந்துக்கு நல்ல ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா பிரேமலதான்னு சொல்ல மாட்டாங்க, ராதிகான்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் சினிமாவோடு ஒன்றி போனவங்க. மம்தா பானர்ஜி வரலாறு படிச்சு பாருங்க. ஒரே ஒரு போராட்டம் அடிபட்டு மண்டை உடஞ்சு போச்சு. இந்தியா முழுக்க அவங்கதான் அன்னைக்கு பேசு பொருள். இந்தியா முழுக்க எல்லா நியூஸ் பேப்பர்லயும் எல்லா டிவிலையும் மம்தா பானர்ஜி அடிபட்டது போராட்டம் பண்ணதான் ஒரு நியூஸா வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மம்தா பானர்ஜினா யாருன்னே தெரியும். தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே எதிரியே இல்லாத கட்சி எதுன்னா அது தேமுதிக தான். ஏன்னா நீங்க யாரையுமே திட்டதில்லை.